வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தென்னை மரங்களை வெட்டி சுமார் 400 ஏக்கர் நிலத்தை மேம்படுத்த திட்டமிட்டிருந்த 20 திட்டங்களை தென்னை சாகுபடி வாரியம் நிறுத்தி வைப்பு. சர்வதேச நாணய நிதியத்தோடு எட்டப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி மற்றும் IMF தூதுக்குழுவினருக்கு இடையில் கலந்துரையாடல். எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு பின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்று நிறைவு காணும் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் கூட்டமைப்பு ஒன்றியம் எச்சரிக்கை. அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகியமை இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். பிரதான அரசியலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் உத்தரவாத விலைகளை விட அதிக விலைக்கு நெல் கொள்வனவு செய்ய தொடங்கியுள்ளனர். கடந்த காலத்தில் 1 கிலோ நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவாத விலையை விட 5 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படுவதை காரணம் காட்டி அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் தனியார் சந்தைக்கு தங்களது நெல்லை விற்பனை செய்ய விருப்பம் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பெரும் அளவிலான அரசியலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை விட 5 தொடக்கம் 6 ரூபாய் கூடுதலாக வழங்குவதால் விவசாயிகள் அவர்களுக்கு நெல்லை விற்பனை செய்ய முனைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒருவரிடமிருந்து அதிகபட்சம் 5000 கிலோ நெல்லையை அரசாங்கம் கொள்வனவு செய்யும் என்றும் நெல் கொள்வனவுக்காக அரசாங்கம் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்னை மரக்கன்றுகளை வெட்டி சுமார் 400 ஏக்கர் நிலத்தினை மேம்படுத்த திட்டமிட்டிருந்த 20 திட்டங்களை தென்னை சாகுபடி வாரியம் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலங்கள் தென்னை முக்கோணத்திற்குள் வருவதாக வாரியத்தின் தலைவர் டாக்டர் சொனிமல் ஜாய்கொடி தெரிவித்துள்ளார். ஆடை தொழிற்சாலைகள், கால்நடை பண்ணைகள் மற்றும் சூரிய மின் நிலையங்கள் உள்ளிட்ட 20 முதல் 90 ஏக்கர் வரையிலான திட்டங்களுக்கான கோரிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் கூறினார். தற்போது 10 ஏக்கருக்கு குறைவான தென்னை நிலையங்களை பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கான கோரிக்கைகளை பிரதேச செயலாளர்கள் அங்கீகரிக்க முடியும். அதே நேரம் 10 ஏக்கருக்கு மேல் பெரிய நிலங்களுக்கு வாரியத்தின் ஒப்புதல் தேவைப்படுகின்றது. நடந்து வரும் தேங்காய் உற்பத்தி நெருக்கடி காரணமாக இந்த நிலங்களை வேறு திட்டங்களுக்கு ஒதுக்குவதை தான் ஆதரிக்கவில்லை என்று டாக்டர் ஜெயக்கொடி வலியுறுத்தினார். இந்த தொழில்சார் பொருளாதாரத்திற்கு பங்களித்தாலும் இந்த நேரத்தில் அரசாங்கம் தேங்காய் சாகுபடிக்கு முன்னுரிமை அளித்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் IMF தூதுக்குழுவினருக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இலங்கைக்கு வழங்கப்படும் 3 பில்லியன் டாலர் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த மீளாய்வின் விடயங்கள் 2025 பிப்ரவரி மாத இறுதியில் IMF பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மேலும் திட்டத்தின் முன்னேற்றம், எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் தலையீடு தொடர்பான விவகாரங்கள் பற்றியும் இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டுள்ளது. IMF பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்த பின்னர் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடன் உதவியின் 4வது தவணையாக 333 மில்லியன் டாலர் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகியமை இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று சட்ட நிபுணர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள UNHRCயின் 58வது அமர்வில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த இது ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு கலப்பு நீதிமன்றங்கள் மற்றும் போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதில் அமெரிக்கா தொடர்ந்து முன்னணி பாத்திரம் வகித்து வந்துள்ளதாகவும் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா சுட்டிக்காட்டினார். எனினும் UNHRCயில் இருந்து அமெரிக்கா விலகியமை புவிசார் அரசியல் சூழலை இலங்கைக்கு சாதகமாக மாற்றும் என்று அவர் கூறினார். இந்த வளர்ச்சியின் மூலம் இலங்கை தனது சொந்த மனித உரிமைகள் திட்டத்தை முன்வைக்க ஒரு சிறப்பான வாய்ப்பு பெற்றுள்ளது. உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இலங்கையின் வரலாறு மற்றும் எதிர்கால கொள்கைகளை பொறுப்பேற்க அனுமதிக்கும். மேலும் இந்தியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற முக்கிய நாடுகளின் ஆதரவை பெற்றால் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானங்களை திறம்பட எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவோடு 2 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்டு 10 ஆண்டு மூலோபாய திட்டத்தின் கீழ் இலங்கையின் தேங்காய் தொழில் விரிவடைய உள்ளது. தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சகம் சமீபத்தில் தென்னை மேம்பாட்டு ஆணையம், தென்னை ஆராய்ச்சி நிறுவனம், தென்னை சாகுபடி வாரியம் என்றும் இலங்கை தேங்காய் தொழில்கள் சபை உள்ளிட்ட முக்கிய பொது மற்றும் தனியார் துறை பங்குதாரர்களை ஒரு தொடக்க பட்டறைக்கு கூட்டியிருந்தது. விரைவான முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்காக அமைச்சகத்தின் செயலாளர் தலைமையிலான முக்கிய பொது மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளை கொண்ட ஒரு தேர்வுக்குழு பிப்ரவரி நடுப்பகுதியில் கூடி பட்டறையின் உள்ளீடுகளை மதிப்பாய்வு செய்து சாலை வரைபடத்தை உருவாக்குவது உட்பட அடுத்த படிகளை உருவாக்கும். இலங்கையின் தேங்காய் தொழில் ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது.
உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் உடனடி சவால்களை நாம் எதிர்கொள்ளும் அதே வேளையில் இந்த திட்ட வரைபடம் நமது துறையின் உலகளாவிய போட்டித்தன்மை மற்றும் நிலைத்தன்மையினை உறுதி செய்வதற்கான ஒரு கட்டமைப்பை அணுகுமுறையை வழங்குகிறது என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சகத்தின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிதியளிக்கப்பட்ட பெஸ்பா ஃபுட் திட்டம் உற்பத்தி திறன் கட்டுப்பாடுகள், மதிப்பு கூட்டல் மற்றும் தர மேம்பாடுகள் போன்ற சவால்களை சமாளிக்க முக்கியமான தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் ஆதரவையும் வழங்குகின்றது. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவின் கூட்டுறவு தலைவர் டாக்டர் ஜொஹான் ஹெஸ்லி பசுமை மற்றும் பெஸ்பா ஃபுட் போன்ற கூட்டாண்மை மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சியை வளர்ப்பதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் கிராமப்புற சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் தெளிவாக செயல்படக்கூடிய படிகள் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் தரப்படாவிட்டால் எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு பின்னர் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்று நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியம் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கையை குறித்த ஒன்றியத்தின் செயலாளர் சாணக்க தர்ம விக்ரம விடுத்துள்ளார். மேல் மாகாண நிறைவுகாண் மருத்துவ சேவையில் உள்ள சுகாதார அதிகாரிகளின் இடமாற்ற பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக மேல் மாகாண ஆளுநரோடு கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதையும் உடனடி தீர்வு வழங்கப்படாவிட்டால் 12ஆம் தேதிக்கு பிறகு தொழிற்சங்க போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட தேசிய மாவட்ட மற்றும் பிராந்திய அரசு வைத்தியசாலைகளில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றது. உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அவர்களை சொந்த செலவில் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் பல நோயாளிகள் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடுவதாக வைத்தியசாலை ஊழியர்கள் கூறுகின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பல வார்டுகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை தாங்களாகவே கொண்டுவர அறிவுறுத்தப்படுவதாகவும் அவற்றை வாங்க பணமில்லாமல் பலர் கடும் அவதிப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைகளுக்கு தேவையான சில மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை நோயாளிகள் தனிப்பட்ட முறையில் வாங்க வேண்டியுள்ளதாகவும் இவை சில சமயங்களில் 25,000 தொடக்கம் 30,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட செலவாக இருக்கக்கூடும் என்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல பிராந்திய வைத்தியசாலைகளில் போதுமான மருந்துகள் இல்லை என்பதும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கான இன்சுலின் பற்றாக்குறை தீவிரமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. வாகன இறக்குமதி தடையை தளர்த்தியதும் வரி அதிகரித்ததும் உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு நிதியமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பாதிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சங்க உறுப்பினர் சமிந்து ஜாவர்தன கூறியுள்ளார். ஒந்துருளிக்காக தேவையான இயந்திரங்கள், மின்கொள்முதல், மீட்டர் மானி உள்ளிட்ட பல்வேறு உதிரி பாகங்கள் நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் உள்நாட்டு உற்பத்திக்கு பல்வேறு சவால்கள் எழுந்துள்ளது. எனினும் தற்போது உதிரி பாகங்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியதும் வரி அதிகரித்ததும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக சமிந்து ஜாவர்தன தெரிவித்துள்ளார்.